The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஏன் இந்த போன் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு? இத்தனை நாள் ஆச்சு. நந்தினி போனுக்கு என்ன ஆச்சு? ஏன் லைனே போக மாட்டேங்குது? ஆமா, அந்த நந்தினிக்கே என்னாச்சுன்னு தெரியலையே. அப்ப அகிலாண்டேஸ்வரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நந்தினியை தேடி போனாங்க. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆனா நந்தினி, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கங்கா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தா நந்தினி ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. அப்படியா? நான் இதை கவனிக்கவே இல்லையே. யூசுவலா நந்தினி இந்த மாதிரி வாய்ஸ் நோட்லாம் அனுப்ப மாட்டாளே. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி தான் பேசுவா. சரி சரி, நீங்க மெசேஜ் ப்ளே பண்ணுங்க. அகிலாண்டேஸ்வரி என்ன ஷூட் பண்ணிட்டா. ஐயோ, ஐயோ, போச்சு. எங்க நந்தினி விஷயத்துல தன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் அகிலாண்டேஸ்வரி அவசர அவசரமா பார்வதி பதவியேற்பு விழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இருக்கும். இப்ப பார்வதியோட பதவியேற்பு விழாவை தடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முதல்ல இந்த ஆடியோவை போலீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு பார்வதி பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அகிலாண்டேஸ்வரிய அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா, அதுக்கப்புறம் இந்த பதவியேற்பு விழா நடக்காது. நல்ல யோசனை தான். அகிலா ஜெயிலுக்கு போயிட்டா பார்வதியோட பதவியேற்பு விழா எப்படி நடக்கும்? ஆமாத்த, இந்த ஆடியோவை போலீஸ் கமிச்சு வச்சா அவங்க பெரியத்தை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? யாராவது எதையாவது அனுப்பி வச்சா அதையெல்லாம் கேட்டுட்டு உடனே அவளை அரெஸ்ட் பண்ணிட முடியாதுடி. ஆனா அவளை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வைக்கணும். நாம இந்த ஆடியோவை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதும் அவளை அரெஸ்ட் பண்ண அவ ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அதுக்கு ஒரு வழி இருக்கு. லாயர் மூலமா இந்த ஆடியோவை போலீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு அகிலாவை கைது பண்ண ஏற்பாடு பண்ணிட்டா, அப்பதான் போலீஸ் இந்த ஆடியோ விஷயத்தை மறைக்க முடியாது. அகிலாவும் நம்ம பிளான்ல இருந்து தப்பிக்க முடியாது. கரெக்ட் தான். நீங்க உடனே அந்த மெசேஜை என் செல்லுக்கு அனுப்புங்க. நான் என் செல்ல இருந்து லாயருக்கு அனுப்புறேன். அனுப்பிட்டேன். வந்துருச்சு. அனுப்பிட்டேன். நான் லாயருக்கு கால் பண்றேன். கங்கா மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் லாயர் சார். பாருங்க, இப்போ நான் உங்க மொபைலுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கேன். கொஞ்சம் அதை கேளுங்களேன். ஆமா மேடம், வந்திருக்கு மேடம். அகிலாண்டேஸ்வரி இந்த ஆடியோல தன்னை ஷூட் பண்ணிட்டுதா நந்தினி சொல்லியிருக்கா. இந்த ஆடியோவை போலீஸ்ல ஒப்படைச்சு அகிலாண்டேஸ்வரிய உடனடியா அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம், இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்றேன் மேடம். ஓகே, தேங்க்யூ. இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்றேன்னு லாயர் சொல்லிட்டாரு. இனி அகிலா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அகிலா ஜெயிலுக்கு போகணும். அவ ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். பார்வதி பதவி பிரமாணமும் நிக்கணும். மொத்தத்துல நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டை நான் ஆளணும்.
வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க சார், உட்காருங்க. ஓகே. அப்புறம் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எனக்கு ஒரு முக்கியமான ஆடியோ ஃபைல் கிடைச்சிருக்கு. ஓ, அதுல விஐபி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. என்ன ஆடியோ ஃபைல் சார் அது? இருங்க, ப்ளே பண்ணு. அகிலாண்டேஸ்வரி என்ன ஷூட் பண்ணிட்டா. சார், அகிலாண்டேஸ்வரினா ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடமா? சுட்டது அவங்க தான் சார். சுடப்பட்டது நந்தினி. அதாவது அந்த வாய்ஸ் நந்தினியோட வாய்ஸ். என்ன சார் பண்ணணும்? அகிலாண்டேஸ்வரி மேடத்து மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். சார், இதில் நான் எதுவும் முடிவு எடுக்க முடியாது சார். கமிஷனர் கிட்ட பேசணும். பேசுங்க. ஓகே சார். ஹலோ சார், வணக்கம் சார். சார், அது வந்து நான் S3 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். லாயர் ஒருத்தர் ஒரு ஆடியோ ஃபைல் கொண்டு வந்திருக்காரு சார். அதில் அகிலாண்டேஸ்வர் மேடம் என்ன ஷூட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு லேடிஸ் வாய்ஸ் கேட்குது சார். இந்த வாய்ஸ் நந்தினியோடது. சுடப்பட்டதும் நந்தினி தான். அதனால அகிலாண்டேஸ்வரி மேடம் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார் சார். 24 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்க. செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டத்துக்கிட்ட நான் என்ன ஒப்படைச்சிடுறேன். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அகிலாண்டேஸ்வரி மேடம் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சரண்டராக டைம் கட்டுதாங்க. இதெல்லாம் நீங்க லாயர்கிட்ட சொல்ல வேணாம். கமிஷனர் ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டாருன்னு நீங்க சொல்லி அனுப்பிடுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். கமிஷனரே ஆக்ஷன் எடுத்துருவாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சொல்லுங்க லாயர் சார், என்னாச்சு? அகிலாண்டேஸ்வரி விஷயத்துல கமிஷனர் ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லிட்டார் மேடம். அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் கன்ஃபார்ம் மேடம். வெரி குட். ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே. மேடம். வாங்க. வணக்கம் மேடம், நாங்க பியூட்டிஷியன். சார் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக உங்களை ரெடி பண்ணணும்னு சொல்லி வர சொன்னாரு மேடம். பேக்ல சாரீஸும் ஜுவல்லர்ஸும் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணிக்கோங்க மேம். இல்ல, எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் எடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே மேடம். ஓகே. என்னாச்சு, ரெடி பண்ணிட்டீங்களா? பார்வதி மேடம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். மாமா,
பார்வதி, ஏன் பியூட்டிஷியன் கொண்டு வந்து எதையும் வேணாம்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்ட? எனக்கு பிடிக்கல மாமா. வேற ஏதாவது புடவை ஜுவல்ஸ் எடுத்துட்டு வர சொல்லவா? ஆஹா, நான் அதை சொல்லல மாமா. இந்த பதவியேற்பு விழா எனக்கு பிடிக்கல. போட்டியில ஜெயிச்சுட்டு பதவி ஏற்க பிடிக்கலன்னு சொன்னா எப்படி பார்வதி? அது இல்ல மாமா, என்னால இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு அம்மா ஏன் இவ்ளோ அவசரப்படணும்? அது இல்ல மாமா, என்னால இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு ஏன் அம்மா இவ்ளோ அவசரப்படணும்? ஏதோ தப்பா இருக்கு மாமா. நந்தினியை கொண்டுட்டு வந்ததுல இருந்தே ரொம்ப மூட் அவுட்டா தான் இருக்காங்க. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீயா எதுவும் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத பார்வதி, அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ எதை பத்தியும் யோசிக்காம ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த ஃபங்க்ஷன் இவ்ளோ அவசரமா நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அம்மாவோட பேச்ச மீறக்கூடாதுன்னு தான் நான் இந்த பதவியேற்பு விழாக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு நகை புடவெல்லாம் வேண்டாம் மாமா, நான் சிம்பிளாவே இருக்கேன். என்ன எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் இந்த போலீஸ் மட்டும் வரலையே. கடைசியா தான் வருவாங்களா இல்ல வராமலே விட்டுருவாங்களா? எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் வரேன். ஓகே சார். சொல்லுங்க மேடம். என்ன வக்கீல் சார், அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ண இன்னும் போலீஸ் வரவே இல்லையே. வருவாங்களா மாட்டாங்களா? அத கமிஷனர் தான் முடிவு பண்ணணும் மேடம். என்ன சொல்றீங்க சார் நீங்க? இங்க ஒரு விஷயத்தை நடக்காம தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு போலீஸ் இப்பவே வந்து அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட மறுபடியும் போய் பேசுங்களேன். நான் திரும்ப திரும்ப பேசினா டென்ஷன் ஆகுறாரு மேடம். கமிஷனருக்கு விஷயம் சொல்லியாச்சு, அவர் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு மேடம். நான் என்ன மேடம் பண்றது? சரி, ஓகே, அப்ப நானே கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன். வைங்க. ஓகே மேடம். அப்படி ஒரு நிலைமை மட்டும் வரக்கூடாது. ஆண்டவா ப்ளீஸ் என்னை கைவிட்டுறத. கங்கா, என்னாச்சு? போலீஸ் வந்துட்டாங்கல்ல? அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல? இன்னும் இல்ல, அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. லாயருக்கு ஃபோன் பண்ணா அந்த ஆள் கமிஷனர் பக்கம் பால திருப்புறான். ஐயோ, என்ன எப்படி சொல்றீங்க? அப்படின்னா பார்வதிக்கு பதவி பிரமாணம் நடந்துருமா? அகிலாவை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? இல்ல, கண்டிப்பா அரெஸ்ட் ஆகணும். இவளும் வாய்ஸ் அவடால் தான் போல இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கா. சரி வனஜா, நான் இப்பவே கமிஷனர் கிட்ட பேசுறேன். ஹலோ. வணக்கம் கமிஷனர் சார், என் பேரு கங்கா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி நந்தினியை ஷூட் பண்ண விஷயமா ஆடியோ ஃபைலோட வந்து லாயர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரே. அந்த ஆடியோ ஃபைல லாயர் கிட்ட கொடுத்து அனுப்புனதே நான் தான். ஓ, நீங்களா? அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்றது பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும்னு லாயர் சொன்னாரு. எப்ப சார் அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ண போறீங்க? நந்தினியை ஷூட் பண்ண விஷயமா அகிலாண்டேஸ்வரி மேடம் ஏற்கனவே என்கிட்ட பேசி சரண்டர் ஆகிறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க.
அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. போன வைங்க முதல்ல. சார், என்ன கங்கா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அகிலாண்டேஸ்வரி ஏற்கனவே கமிஷனரை பார்த்து சரண்டர் ஆகிறதுக்கு கெடு கேட்டிருக்காங்களாம். கேடியவா? அதனால இப்ப அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு கமிஷனர் போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப புரியுது. அதனாலதான் இந்த பதவியேற்பு விழாவை அவ்ளோ வேக வேகமா பண்றாங்க போல இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? வேக வேகமா பண்றாங்கன்னா அவளையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ பார்வதிக்கு பதவியேற்பு விழா நடந்தே தீருமா? நடக்காது. கண்டிப்பா இன்னைக்கு இந்த பதவியேற்பு விழா நடக்காது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என் கூட வாங்க. அது என்ன வழியோ? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, இந்த பதவியேற்பு விழாவை தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்ன வழி மம்மி? நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும். மம்மி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்படி சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆகுறது? அந்த நந்தினிய நீதான் சுட்டேன்னு சொல்லி போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு. நல்ல யோசனைதான். எனக்கு உங்க பிளான் நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஐஸ்வர்யா, உனக்கு இன்னும் புரியலையா? நந்தினிய ஐஸ்வர்யா தான் சுட்டேன்னு சொல்லி போய் கமிஷனர் ஆபீஸ்ல சரண்டர் ஆனானா அகிலாவை அரெஸ்ட் பண்ணாம இவளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவ மாமியாருக்கு இவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துரும். அது மட்டும் இல்லாம பார்வதியோட பதவியேற்பு விழாவும் அப்படியே மண்ணோட மண்ணா நின்னு போயிடும். இதானே உங்க பிளான்? கரெக்ட். அதேதான். மம்மி, எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. நீ இந்த வீட்ல அடுத்த அகிலாண்டேஸ்வரியே நடமாட வேணாமா? ஆசையப்பர். ஓகே மம்மி, சூப்பர் பிளான். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் நந்தினிய சுட்டேன்னு சரண்டர் ஆயிடுறேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, கீழே எல்லாரும் இருக்காங்க. யார் கண்ணையும் படாம போகணும். ஓகே மம்மி. போ, கிளம்பு. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க.
அருண், ஐஸ்வர்யா எங்க? அம்மா தெரியலம்மா. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க தான் பக்கத்துல போயிருப்பான்னு நினைக்கிறேம்மா. இல்ல, எனக்கும் எதுவும் தெரியல. ஐஸ்வர்யா என்கிட்டயும் எதுவும் சொல்லல. கமிஷனர் கால் பண்றாரே. சொல்லுங்க. லாயர் ஒருத்தர் நீங்க தான் நந்தினியை சுட்டதா நந்தினி பேசின ஆடியோ ஃபைலோட ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப கங்கான ஒருத்தவங்க எப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நிக்கிறா இந்த கங்கா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ரெடியா? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு முக்கியமான பொறுப்பை நான் பார்வதிக்கு கொடுக்க போறேன். அதுக்காக தான் நான் உங்க எல்லாரையும் வர வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த விழாவுல நான் பார்வதிக்கு கமிஷனர், please excuse me. This is a very important call. I have to attend it. சொல்லுங்க. மேடம், ஒரு முக்கியமான விஷயம். டிவில ஃபிளாஷ் நியூஸ் பாருங்க மேடம். ஆமா மேடம், நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஆ மேடம், நீங்க பாருங்க மேடம். ஆ சரி, நான் பார்க்கறேன். Please excuse me. போ போ, இன்னைக்கு நீ அரெஸ்ட் ஆக போற. பிரேக்கிங் நியூஸ், முக்கிய செய்தி. பிரபல தொழிலதிபர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியின் மருமகள் ஐஸ்வர்யா நந்தினி என்பவரை கொலை செய்ததாக கூறி தானாக முன்வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இச்சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்து படப்பை ஏரிக்கரையில் நந்தினி என்ற ஒரு உடலை போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த நந்தினியை யார் கொலை செய்தார்கள் என்று போலீசாரால் தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் பிரபல தொழிலதிபரான ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மருமகளான ஐஸ்வர்யா என்பவர் தானாக முன்வந்து இக்கொலையை நான் தான் செய்தேன் என்று மேடம், உங்களுக்கும் நந்தினிக்கு தானே பிரச்சனை. அப்புறம் எதுக்கு ஐஸ்வர்யா நந்தினியை ஷூட் பண்ணதா சொல்லணும்?